ஏ கஸ்தூரி, உன் புருஷனை போய் கூட்டு வா. அவரோட வேலைக்கு ப்ரமோஷன் எப்ப கிடைக்கும்னு ஆத்தா கிட்ட கேட்போம். ஓ, சீக்கிரம் கூட்டு வா. சரிக்கா. பொண்ணுக்காக யாரோ ஒரு அம்மா வேண்டிக்க வந்திருக்கு. முன்னாடி வா. நான் தாம்மா. பொழுது விடிஞ்சாலும் பொண்ணுக்கு விடியலையே. அழுது பிறந்தாலும் அவ வேதனை தான் தீரலையே. என்னங்க, அங்க அருள் வாக்கு சொல்றாங்க. அக்கா உங்களே கூட்டிட்டு வர சொல்லுச்சு. அங்க வந்து நான் என்னடி பண்ண போறேன்? நீ போய் கேளு போ. முக்கியமா பேசிட்டு இருக்கேன்ல. நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல. நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். உயிரை தந்தவனே உசுரெடுக்க வந்திருக்கான். பயிருக்கு சொந்தக்காரன் பாசத்தை ஒதுக்கி இருக்கான். ஆமா தாய். பொண்ணுக்கு விடிவு தேடி புறப்பட்டு வந்திருக்க. கண்ணுக்கு தெரியலையே. கவலைக்கு முடிவு காலம். தாய், இப்படி சொன்னா எப்படிம்மா? என் பொண்ணு படுற வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையாம்மா? காலம் முழுக்க என் பொண்ணு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமாம்மா? தர்ம வினை அதுதான். கடந்து போக கதை இல்ல. தர்ம புத்தியால ஓட தடுமாறி கரை சேரும். புரியுது தாய். இதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுமா? நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என் உயிரை கூட விளையாட்டுறேன். என் பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா போதும்மா. ஆத்தா உயிரை விலைய கேட்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா? பரிகாரம் செஞ்சாலும் சோதனை தீராது. அப்பப்ப உன் பொண்ணோட வந்து விளக்கேத்திட்டு போ. சரி தாய். இந்தா இத வச்சு பூஜை பண்ண வீட்ல. சரி தாய். இந்தா வாங்கிக்க. ஓ ரெண்டு சைலந்து வந்தது யாரு? முன்னாடி வா. ஆத்தா, என் தங்கச்சி புருஷனுக்கு ப்ரமோஷனை பத்தி பேசுறது. உன்னை கூப்பிட்டனா? வா அப்பால. இல்ல ஆத்தா, நீ கொஞ்சம் பார்த்து சொன்னா. உனக்கு வாக்கு இல்லன்னு அத்தா சொல்லிட்டா. வா அப்பால போ. ரெண்டு சைலந்து வந்தாலே அப்ப வா. வர வர யாருக்கும் போலீஸ்னாலே ஒரு பயம் இல்லாத போச்சு. ஏய், இந்த சாமியாடி யாருன்னு விசாரிச்சு வையே. இவளை ஒரு 6 மாசத்துக்கு உள்ள தள்ளுவோம். அப்போதான் இவளுக்கு அருள் வாக்கான அடங்கும். கஸ்தூரி, ஓ அப்போ வம்பிழுக்காதக்கோ. வாக்கா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. வாடி போ. என்னண்ணே, எங்கேயும் இல்லையா? இங்கதான் இருக்காங்க. அப்ப ஏன் வெறுங்க வீசிட்டு வரீங்க? மீனா வர மாட்டேங்கிறாப்பா. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இல்லையா, அதனால போலீஸ்காரி விட மாட்டேங்கிறா. இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவர்கிட்ட பேசிக்கங்கறா. அண்ணே, உங்களை பார்த்தா மீனா வந்திருப்பாளே. எங்க வந்தா? அவ கால்ல கூட விழுந்து பார்த்தேன். அவ மனசு மாறலையே. மா, உனக்கு வெக்கமா இல்ல? அந்த ஓடுகாலி கால்ல நீ விழணுமா? கேவலம், வெக்க கேடு. நம்ம பொண்ணு அந்த பையனை உள்ளதான இருக்காங்க. பொண்ணை தூக்கிட்டு அவனை கட்டி எடுத்துட்டு வராம எதுக்கு இப்படி ஸ்டேஷன்ல தேவடு காத்துட்டு இருக்கணும்? விடுங்க, நான் போய் தூக்கிட்டு வரேன். அதான் இன்ஸ்பெக்டர் வரட்டும்னு சொல்றாங்கல்ல. ஆக்க பொறுத்தோம், ஆற பொறுக்க மாட்டோமா?
சும்மா அடிக்கிறேன் தூக்குறாங்கற. நாளை பின்ன சொந்தக்காரங்க மூஞ்சில எப்படி முழிக்கிறது? இந்த மாதிரி பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்தா இந்த மாதிரி கேவலம் எல்லாம் பட்டுதான் ஆகணும். அந்த கதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்ஸ்பெக்டர் வந்தா மட்டும் அந்த கழுதைகளை நம்ம கிட்ட கொடுத்துருவாரா? கோர்ட்ல போய் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நம்மள மீறி கோர்ட்டுக்கெல்லாம் கொண்டு போக முடியுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் தூக்குறதுக்கு தயாரா இருப்போம். ஆளுங்களை வர சொல்றான். ஏமா தங்கமயிலு, பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து கேக்குறாங்க. பொண்ணு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இவனை நம்ம துரத்தி விட்டுருவான். இவங்களை ஏன் நம்ம தூக்கி சுமக்கணும்? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா சார்? அதெல்லாம் வந்த புதுசுல நிறைய இருந்ததுமா. இப்பெல்லாம் பிரச்சனை இல்லாம நாளை ஓட்டிட்டு எனக்கு ரிட்டையர் ஆகணும்னு தோணுது. இன்ஸ்பெக்டர் வந்தாதான் எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. நில்லுங்க. அதெல்லாம் எடுக்காதீங்க. நாங்க தான் முதல்ல பொங்கல் வச்சிருக்கிறோம். தோ அந்த பித்தளை பாத்திரம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற பொங்கல் எடுத்து ஆத்தாவுக்கு படைங்க. அதோ அதுதான். அம்மா தாயே, என் பொண்ணுக்காக தான் நான் இங்க வேண்டிக்க வந்தேன். அவளுக்கு வாழ்க்கையில இன்னும் நிறைய சோதனை இருக்குன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் தாங்குற தன்மையும் சமாளிக்கிற சக்தியையும் நீலாம் அவளுக்கு தரணும். அவளை ஒரு தப்பான வாழ்க்கையிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்க. அங்க அவ சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அதுல இருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கணும். மன நிம்மதியோட வேலை செய்யற சூழ்நிலை அவளுக்கு அமையணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அவளும் பொண்ணா நினைச்சு நீதான் பாத்துக்கணும். அவளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ பாத்துப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். என் பொண்ணு காப்பாத்துமா. என்ன அங்க போறீங்க? இங்க வாங்க. அம்மா போன் எடுக்கலாமா? சித்தப்பு இன்னுமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? டேய் இருடா மகனே. நில்லுங்க சாமி, நில்லுங்க நில்லுங்க. நீங்க என்ன நேரா இங்க கொண்டு வந்து குடுக்குறீங்க? இன்னைக்கு கோவில்ல முத பொங்கல் படைச்சது நாங்க தானே. அப்ப மாலையை போட்டு எங்களுக்கு தானே முதல் மரியாதை செய்யணும். பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு போய் மாலையை போடுறீங்க. அம்மா, இந்த ஊர்ல இவங்க தாமா பெரிய தலைக்கட்டு. இந்த கோயில் உருவாக காரணமே இவங்க மூதாதையர் தாமா. இவங்களுக்கு தான் பரம்பரை பரம்பரையா பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யறது எங்க வழக்கம். வழக்கெல்லாம் இருக்கட்டும் பூசாரி,
காலம் மாறுற மாதிரி நீங்களும் மாறணும்ல. ஒரு காலத்துல நிலம் நீச்சல் வச்சிருந்திருப்பாங்க, இப்பதான் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்களே. ஆனா நாங்க அப்படியா? இப்பவும் அதே அந்தஸ்து குறையாம பெரிய மனுஷங்கிற கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. எங்களை விட்டுட்டு இவங்களுக்கு முதல் மரியாதை பண்றது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு சாமி. சாமிக்கு படைச்ச மாலைய யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு தராதரம் வேணாமா? அதானே. தராதரத்தை எல்லாம் காசை வச்சு முடிவு பண்ண முடியாதுமா, தலைக்கட்டை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். பணம் காசை வச்சு முடிவு பண்ண முடியாது. சரி பூசாரி, பெரிய தலைக்கட்டுன்னு மளிகை கடையில போய் நின்னு காசு பணம் கொடுக்காம அரிசி பருப்பு கேட்டா கொடுத்துருவாங்களா? பணம் இல்லனா போனோம் பூசாரி, போனோம். ஏமா, எல்லா விஷயத்தையும் பணத்தையும் அந்தஸ்தையும் வச்சு முடிவு பண்ண முடியாது. யாருக்கு முத மரியாதை பண்றதுன்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அதை செய்யறதான் நடைமுறையா வச்சிருக்காங்க. அத நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்க? நிறுத்து. என்ன உன் மனசுல என்ன பெரிய நாட்டாமன் நினைப்பா? நாங்க பூசாரி கிட்ட பேசிட்டு இருக்கோம், நடுவுல பூந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு நீ யாரடி? என்னமா நீங்க இப்பதானே தராதரம் பத்தி பேசுனீங்க? அது பணத்தால அளக்குற விஷயம் இல்ல. தராதரங்கிறது மத்தவங்க கிட்ட நாம எப்படி தன்மையா மரியாதையா நடந்துக்கிறோங்கிறதுல இருக்கு. நான் உங்களை எவ்வளவு மரியாதையா வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கேன், நீங்க எடுத்த அடுப்புலயே வாடி பொடின்னு பேசுறீங்க. நீ தேவையில்லாம எங்க விஷயத்துல மூக்கு நுழைச்சா இந்த மரியாதை தான் கிடைக்கும். இதை எப்படிமா உங்க விஷயம்னு சொல்ல முடியும்? இது பொது இடம், பொது கோயில். எங்க எல்லாருக்குமே இந்த கோயில்ல ஒரு பாத்தியதை இருக்கு, உரிமை இருக்கு. இங்க ஏதாவது பிரச்சனை நடந்தா நாங்க எல்லாருமே பேசுதுன்னு செய்வோம். இது பாருங்க, இந்த மாலை அவங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சாமி சொல்லிட்டாரு. இது இப்படி வம்படிய வாங்கி போட்டுக்கிறதுல உங்களுக்கு என்னமா கிடைக்க போகுது? சாமி உங்களுக்கு வந்து தனியா ஆசீர்வாதம் தர போறாளா, இல்ல உங்களுக்கு மட்டும் அதிகமா கருணை காட்ட போறாளா? அதெல்லாம் நடக்காதுன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த மாலை எங்களுக்கு சேர்றதா கௌரவமும் சந்தோஷமும். மத்தவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? நாங்க பெரிய மனுஷங்கன்னு தனியா தெரிய வேணாமா? நீங்க பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்குமா? சாமிக்கு முன்னால யாரும் பெரியவங்களும் இல்ல சின்னவங்களும் இல்ல, நாம எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா சாமிக்கு முன்னாடியே நின்னு நீ பெருசா நான் பெருசான்னு கேட்டா சாமிக்கு என்னமா மரியாதை இருக்கு? சொல்ல போனா சாமிக்கு முன்னால நாம எல்லாரும் ஒண்ணுமே இல்ல. நீங்களும் தூசுதான், நானும் தூசுதான். இதுல சிறுசு பெருசுன்னு என்ன வித்தியாசம் இருக்கு? சாமிக்கு எந்த பாரபட்சமும் இல்லமா. 500 ரூபாய் தரிசனம், 300 ரூபாய் தரிசனம், இலவச தரிசனம்னு பிரிச்சு வச்சது கூட நாம தான், சாமி இல்ல. போதும், ஓ சொற்பொழிவ கொஞ்சம் நிறுத்துறியா? நீ அள்ளி கொட்ட கருத்தை எல்லாம் கேக்குறதுக்கு நாங்க இங்க வரல. எங்களுக்கு தேவையானதை நாங்க கேட்டு வாங்கிக்கிறோம். ஓ வேண்டுதல் முடிஞ்சிருச்சுல, ஓ வழிய பாத்துட்டு கிளம்ப. திரும்ப திரும்ப எங்களை சீண்டிட்டு இருந்த வேற மாதிரி ஆயிடும். அதுக்கு இல்லைங்கம்மா, என்னால நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாமா. பூசாரி ஐயா, இந்த மாலைய அவங்களுக்கே கொடுத்துருங்க. எதுக்குமா? கோயிலோட நடைமுறைய அப்படிலாம் மாத்த முடியாது. இது உங்க உரிமை. ஒருத்தங்க அடாவடி பண்றாங்கன்னு அதை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. இப்படி நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா அடாவடியால எதையும் சாதிச்சிடலான்னு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கோயில் ஆச்சன்னு பொறுமையா இருந்தா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அதான் அந்த அம்மாவே சரின்னு ஒத்துக்குச்சு இல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லக்கா, இவ பொங்கல் வைக்க போன இடத்த நம்ம புடிச்சிட்டோம்ல, அந்த கோவத்தை தான் இப்படி காட்டுறோம். அதான் ஏங்க, நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க மாலைக்காக கலாட்டா பண்றது எனக்கு தப்பா தெரிஞ்சுது. அதனாலதான் நியாயம் கேக்குறேன். ஏமா, நீங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்கீங்க? கண்ணு முன்னாடி தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்கலன்னா அது அதை விட பெரிய தப்பு. என்னக்கா இவ? உங்கள யாராவது ஒருத்தர் ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா தப்பு பண்றவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஏய் நிறுத்து. என்ன எங்களுக்கு எதிராக எல்லாரும் தூண்டி விட்டு கலவரம் பண்ண பாக்குறியா? கஸ்தூரி, நம்ம யாருன்னு காட்டினாதான் இவ அடங்குவா. ஏமா, இவங்க புருஷ போலீஸ்காரன்னு சொல்றாங்க. இவங்களே இப்படின்னா இன்னும் அவரு அராஜகக்காரரா தான் இருப்பாரு. வேண்டுதல் பண்ண வந்த இடத்துல எதுக்கு வீணா பிரச்சனையை தேடிக்கிறீங்க? நீங்க கிளம்புங்கம்மா. அது இல்லங்க, அந்த அம்மா பாவம். அவங்களுக்கு சேர வேண்டியதை தடுக்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்டுதானே ஆகணும். மா,
இத விட்டு கொடுக்கறதால நான் ஒன்னும் குறைஞ்சிட போறதில்ல. எனக்காக நீங்க ஏன் விரோதத்தை சம்பாதிச்சுக்கிறீங்க? நீங்க கிளம்புங்கம்மா. ஐயா, அந்த மாலையை அவங்களுக்கே கொடுக்குறாங்க. அம்மா ஏமா நிறுத்து. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் என்ன நோன்ன பேச்சு? நீங்க கொடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஐயா, ஏன் அப்படி பண்றீங்க? நான் என்னமா பண்றது? சித்தப்பா, நாம ஏன் வெட்டியா காத்துக்கிட்டு இருக்கோம்? வேற என்னடா பண்ண சொல்ற? நம்ம பொண்ணை உள்ள வச்சுக்கிட்டு அனுப்ப முடியாதுன்னு படம் காமிச்சுக்கிட்டு இருக்கா. வர்ற கோவத்துக்கு அவளை ஒரு போடு போட்டு பொண்ணை தூக்கலன்னு தோணுது மாமா. டேய், தூக்கிட்டு வரதா இருந்தா எப்பவோ செஞ்சிருக்க மாட்டோமா? இது போலீஸ் விவகாரம்டா. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையுமே செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். இன்னும் எவ்வளவு நேரம் மாமா பொறுமையா இருக்கிறது? அவர் வர மாதிரியே தெரியலையே. நேரம் ஆக ஆக ரொம்ப பதட்டமா இருக்குங்க. நாம ஏதாவது செய்யலனா அந்த கடன்காரனை கட்டிட்டு ஓடிடுவா. ஊர் முன்னால நாம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். ஏற்கனவே ஊர்ல நம்ம பழப்பு நாரி போயிடுச்சு. உன் சித்தப்பா மக ஓடி போயிட்டான்னு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு பின்னாடி காரி துப்புறாங்க. கை கட்டி நிக்கிறது அசிங்கமா இருக்கு சித்தப்பா. தப்பு செஞ்சது அவன், தண்டனை நமக்கா? முட்டாள்தனமா யோசிக்காதடா. உள்ள இருக்கிறது என் பொண்ணுடா. உனக்கே இவ்வளவு ஆவேசமும் கோபமும் இருக்கிறப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும்? கோவத்தை உள்ளே வச்சிருந்தா ஒரு புண்ணியமும் இல்ல மாமா. களத்துல இறங்கி அடிச்சாதான் வேலை நடக்கும். டேய், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்கடா. அதான் இன்ஸ்பெக்டர் வந்ததும் பேசலாம்னு சொல்றல. நாமளும் பேசலாம் அவர்கிட்ட. அவர் நமக்கு சாதகமா தான் இருப்பாரு. கிழிச்சாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. அவர் நம்மாளுனா ஸ்டேஷனுக்கு ஒரு போனை போட்டு 2 பேரையும் அனுப்பி வைங்கன்னு ஆர்டர் போட்டுருக்கணும். இன்னும் ஏன் அதை செய்யாம இருக்காரு? இன்ஸ்பெக்டருக்காக வெயிட் பண்றதுலாம் வேலைக்கு ஆகாது மாமா. உள்ள போறோம், எல்லாரையும் தூக்கி போட்டு பாப்பாவை தூக்கிட்டு வரோம். ஸ்டேஷனுக்குள்ள போய் கலாட்டா பண்றது தப்புடா. அவங்க செய்யறத செய்யட்டுங்க, நீங்க அவங்களை தடுக்காதீங்க. சரிடா, நான் தடுக்கல. உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்கடா. நீங்க லாக்கப் ஓபன் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் உள்ள போங்க. உள்ள போங்க. சீக்கிரம் லாக் பண்ணுங்க சார். சாவி கொடுங்க. நல்லா லாக் பண்ணுங்க. மேடம், ஐயாவோட பொண்ணையும் அந்த பையனையும் வெளியே அனுப்புங்க. அதான் அனுப்ப முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லியாச்சுல. வெளியில கிளம்புங்க. நீங்க சொன்னா நாங்க போயிடுவோமா? நாங்கெல்லாம் வேற மாதிரி. அவங்க இல்லாம நாங்க போக மாட்டோம். போய் எழுதுறோம்டா. பண்ணாம கிளம்புங்க. வெளியில கிளம்புங்க. 2 பேர் உள்ள தான இருக்காங்க. ஆமா மேடம், சாவியை கொடுங்க. சாவி எல்லாம் கொடுக்க முடியாது. வெளியில கிளம்புங்க. டேய், சாவி இல்லனா என்னடா? அடிச்சு உடைங்கடா. மேடம், ஏய் மேடம், வெளிய கிளம்புங்க. வெளிய போடா. மரியாதையா 3 பேரும் வெளியே போயிடுங்க, இல்லைன்னா சுற்றுவேன். மேடம், நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. எதுவும் பேசாம வெளியே போங்க. போங்கடா. ஏய், உள்ள சேஃபா இருக்குன்னு நினைக்கிறியா? உனக்கு என்னைக்கா இருந்தாலும் எங்க கையோட தாண்டா சாவு. போடா, போடா. போ. வெளியே போங்கடா. எங்க வேலையை காட்டுற நீ?
இப்பவே நாங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். போய் காட்டுறா. ஏய், வரா. போடா போடா